யோசேப்புக்கு விரோதமாய் அவன் தப்பு செஞ்சான்ற போய் சுற்றம் சாட்டினார்கள். ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பு அதை குறித்து ஒண்ணுமே யோசிக்கல. சரி பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை சிறைச்சாலையில கொண்டு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவனை ராஜ மேன்மையாய் கத்தர் வைக்கலையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே மகனே, இன்றைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வரட்டும். இந்த உலகத்தை நீ நம்பாத, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பாத. அவங்க ஒரு நாள் மிதிக்க மாட்டாங்க. நீ எந்த அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு போறியோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க. இது ஈவு இரக்கம் இல்லாத உலகம், இது அன்பில்லாத உலகம், இது ரொம்ப மோசமான உலகம். இங்கே இருக்கிற அநேகம் பேர் ஒரு ரொம்ப கொடுமையானவர்களா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுவார், பொல்லாதவர்களா இருக்கிறாரு. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பைபிளை திறக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷனை குறித்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. ஒரு மனுஷனை வருத்தப்படுத்துறதுக்கு எப்படி இவரை வருத்தப்படுத்துறோம் அது கூட நிறைய பேருக்கு தெரியல.